ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு ரத்னா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னோடய ஈவினிங் ரொட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. நான் ஈவினிங் என்ன பண்ணுவேன், நைட்டுக்கு என்ன சாப்பிடுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க கொஞ்சம் ஜாலியாக ஃபன்னாக போகலாம். வெளியே போய் கடைக்கு போயிட்டு ஏதாவது வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுன்னு ஜாலியாக விளையாடுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். என்ன தான் அப்படியே விளையாட போகிறோம், என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என் சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் அப்போ தான் அடுத்தடுத்து வீடியோ போகிறதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அப்படியே பாருங்கள், என்னோடய கிச்சனில் லைட்லாம் போட்டு எப்படி இருக்குன்னு. இந்த ஃப்ரூட்ஸ் இது வாங்கினேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மீஷோ இது ப்ராடக்ட் காமிச்சேன், க்யூட்டாக இருக்குங்களா? என்னோட கிச்சனை நான் அப்படியே உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் நான் கீழே ஒட்டினது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. புதுசாக பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஓகே. அதுக்கப்புறம் இந்த பூ ஜாடி வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். அதில் இது வரைக்கும் என்ன வைக்கிறதுனே தெரியாமல் ஐடியா இல்லாமல் வச்சிட்ருக்கேன். ஆனால் வாங்கிட்டேன், ரொம்ப ஆசையாக, ரொம்ப க்யூட்டாக நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் என்னோட கேப்சிகம். ஓகே, வெளியே என்ன பண்ணுறாங்க போய் பார்க்கலாமா? அப்புறம் மீஷோவில் நான் வாங்கினேன் ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபுல்லாக ஓட்ஸ் ஆயிடுச்சு, பூச்சி அடித்து ரொம்ப கண்டமாகிடுச்சு. அஞ்சாறு குட்டி அதை ஃபுல்லாக வார்னிஷ் அடித்து நான் வச்சேன். இன்னைக்கு வெயிலில் ஃபுல்லாக காய வச்சேன், அப்பவும் காயவே இல்லை, இன்னும் பிசு பிசுன்னே இருக்குது. ஓகே, நாளைக்கு கொஞ்சம் காய வச்சு பார்க்கலாம். ஆனால் வாங்க கடைக்கு கிளம்புங்க, போகலாம். அனுப்பலாம். எழுந்துருங்க, எழுந்துரு அஞ்சலி, எழுந்துரு எழுந்துருமாம்மா. நான் ரெடி ஆகிட்டேன், வாங்க. மதர் தெரேசா வராங்க, தெய்வமா வராங்கடா. ரோட்டில் இப்போ தான் வராங்க, வாங்க. தெய்வமா வராங்க. அங்கே உள்ள நிறுத்துறா. தெய்வமா வராங்க பாருங்க, டார்ச் அடிச்சுட்டு வராங்க. ரொம்ப இருட்டாக இருக்குது இங்கே. ஸ்ட்ரீட் லைட்டே எரியவே மாட்டுது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேட் லைட் தான் எரியுது. யார் வராங்க? நேவிக்காமா வராங்க. எப்படி இருக்க? ஆமாம், வீடியோ எடுக்கிறேன். ஆமாம், எப்படி இருக்கிறேன்னு தான் காமிக்கணும். மேக்கப் பண்ணிட்டு நம்ம வீடியோக்குள்ளே வரேன். நான் வீட்டிலேருந்து நம்ம எப்பவுமே எப்படி இருப்போமோ அப்படி தான் காமிக்கணும். அது சரி, அதுக்குன்னு நான் மூஞ்சி பேரெல்லாம் இப்படி வரேன், ஒழுங்கமாக வரேன். அந்த போய் வீடியோ எடுத்துன்னு வர இருக்கிறேன். பெரிய சினிமா ஸ்டார் வர மாதிரி நான். ஐயோ, சரி சரி, வாங்கம்மா, வாங்க. பை 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 பை. வரேன் அங்கே கடைக்கு. நீ என்ன சொன்ன? 5 நிமிஷத்தில் ஃபோன் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் என்ன சொன்னேன், கடைக்கு வரேன். நானும் மாமாவும் வாங்க கிளம்பிட்டோம். ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம். சொல்லுங்க, நீங்கள் ஏதாவது சொல்லலாம். என்ன மாமா சொல்லவானா? போயிட்டே இருக்கோம். என்ன டிஃபன் வாங்குறதுன்னு ஒன்றும் முடிவு பண்ணலை. முடிவு பண்ணிக்கலாம். வீட்லேயே ஊறுகாய் போட்டு வச்சுருக்கோம். நெல்லிக்காய், மாங்காய் எல்லாம் போட்டு காய வச்சு வச்சுருக்கோம். இதை போட்டவங்க இருக்காங்க. என்னத்த சாப்பிட்டு கொய்யின்ற வட்லி வேலை தண்ணி எடுக்கலாம். வட்லியா? இட்லி. வட்லின்னா இட்லி, வட்லி கூட சொல்லுவாங்களா யாருன்னா? இட்லி. சரி சரி, புதுசா வட்லி அப்படியா சொல்லுவாங்க. வாங்க வாங்க சாப்பிடலாம். அம்மா, குழம்புலாம் காலி ஆயிடுச்சு, ஊசிச்சு. என்ன சாப்பிடலேடி? என்னடா பத்தியா? சரி வா, நாங்கள் தோசை பொடி மாசம் வாங்கிட்டு வந்தோம். அப்புறம்
அவ்வளோதான். சேர்வா நல்லா இருக்கா? ம், தக்காளி என்னம்மா சொல்கிறேன்? சேரானு குத்தான். பிடிக்காதான். நல்லா முட்டை பொடி மாஸ் கூட அந்த சேர்வா ஊற்றி பண்ணாமல் ப்ளைனாக பண்ணி வச்சுக்கிறேன். எல்லாருமே தோசை மாமா எனக்கு பொடி மாசு வீக்கெண்ட் சேர்வா ஊற்றுங்க. எல்லாமே இதே தானா? சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட்னா நம்மளுக்கு வரது கொஞ்சம் கஷ்டமா இருக்குல்ல. வீக் டேஸ் தான் பரவாயில்ல. வீக் டேஸ்ல வர நீங்க அங்க கழுத்துக்கு தாலி கட்டி சொல்லி என்ன சமையல் பண்ணுறாங்கன்னே தெரியலப்பா. நான் வரேன். முட்டை பொடி மாசு எப்படி பண்ணி வச்சுக்கிறாங்க? புரியல. நாளைக்கா எல்லாம் வந்துட்டனே. மிளகாத்தூள் ஸ்மெல் அப்படியே இருக்க மாதிரி இருக்கு இல்ல? மறுபடியும் மூஞ்சி எப்படி எத்தனை இருக்கு அம்மா கிட்ட நீங்க சொல்றீங்களா? அதான் கற்றுக்கேன். மாமா மாமா பாரு. ஒரே நிமிஷம். உங்களுக்கு சூப்பராக இருக்குதா? பரவாயில்ல இருக்குதா? உனக்கு எப்படிதான் இருக்கு? மம்மி சின்ன குழந்தை உங்களுக்கு எந்த குழந்தை? அது அவங்க வீட்டுக்கு போகும்போது ஒரு பொண்ணு இருப்பாங்க. இந்த இரு. டிஃபன் படி கேவலம். நல்லாவே இல்லை, வேஸ்ட். என்ன சொல்கிறதுன்னு தெரியல. காசை வந்து இப்போ வேஸ்ட்டாக கீழே போட்டு வந்த மாதிரி இருக்குது. சுத்தமாக நல்லா இல்லை. ரொம்ப பசியாக போய் வாங்கினேன். அதாவது வீட்டில் ரொம்ப டிஃபன் போய் செய்ய முடியல. பயங்கரமாக வேர்த்து கொட்டுதா. அதனால் என்ன பண்ணுவோம், சரி வெளியே போய் வாங்கிட்டு வந்து சாப்பிட்லாம். நான் அப்போவே நூடுல்ஸ் வாங்கிக்கலாமான்னு நீ எனக்கு கேட்டியா? கேட்கவே மாட்டுற. கடைசியில் அதை போய் வாங்கி சாப்பிட்டு பா அந்த என்ன முட்டை வாயே நீச்சு அடிக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. இவன் கை பாரு, மூந்து பாரு, மூந்த பாரு. பக்கா ம் செடிக்காமா தண்ணி ஒண்ணுப்பா. விஷால் மா காதே கேட்காத உங்களுக்கு. ஒன்றும் இல்லை. சோறு போட்டா சரிங்க. போட்டாச்சு. மூச்சு வாங்க மாட்டேங்க. ம் வாட்டர் வாஷா? வாட்டர் வாஷ் இல்லப்பா, செடிக்கு தண்ணி விட சொன்னப்பா. கொண்டு வந்தீங்க எத்தனை அப்புறம் மண்ணு போகிறோம். அவங்க வீட்டில் வெளியே பாத்திரம் எத்தனை விலைக்கு இருப்பாங்க. மண் இருக்கு. என்னடா தண்ணி ஊத்துறோம் வேற. இங்க நான் அடிக்கிட்டா? வீடு குடிச்சுட்டீங்க. ம் வேக போகுமா? ரெண்டு காக்காங்க போகலாம் ஜாலியா. செடி மேலாம் அடிக்கணும்ல. அதுக்கு இன்னொன்று வரும் நிறைய. அதுவே ஓர பேசினா உன் மேல அடிச்சு விட்டுருவேன். இப்போ செடியெல்லாம் நனையணும்னு கேட்க மாட்டேன். ஃபர்ஸ்ட் நனையணும், அதுக்கப்புறமா தான் வேற இதுல தண்ணி விடுவேன். ஆமாடி எப்படி மாறி மாறி வருது அழகா. அதெல்லாம் நல்லா இல்லை. அது நல்லாதான் இருக்கு. சுருள் வரும். அது இன்னொன்று வரும் பாரு. இதுதான் பிடிக்கும் எனக்கு. செடிக்கு நல்லா இருக்கும் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு. இதெல்லாம் அடிக்கூடாது. ஜெயில் கைதிங்க பாரு. போட்டுருவாங்களே. 2 ஜெயில் கைதிங்க. அடிச்சுட்டா தண்ணி மேல. வாடா விளாடலாம். வா விளாடலாம். போதும். என்ன விளையாட போறீங்க? மம்மி திருப்பாத மம்மி. நான் ஃபுல்லா கவர் பண்ணல. வேணா மம்மி. எப்படி உட்காந்து இருப்பேன். பேங்க்டி. ஏய் வா ஒரு ஆட்டம் விளாட்டு விளாட. ஐயோ இன்னைக்குலாம் உட்காந்துனே இருக்கணும். வா விளாடலாம் ஜாலியா. பேக் பேக். நீ வரலன்னா போயிஷா, நீ வரியா இல்லையா? வா அப்படியே நிறுத்திட்டு காலைல பணம் வாங்க ஏமாச்சு அவனுக்கு மட்டும் வரலையா? ஓய்
எப்படி இன்னும் சுத்தின்னு இருக்கு பாரு இதுல. சூப்பரா இல்ல? பூ போடலாம் அப்படியே அதுதான். எப்படி சுத்துது பாரு தண்ணி. அதுதான் 9 மணிக்கு வந்து செமையா சிவா போலாம் வா, ஆஃப் பண்ணிடு போதும். ஃபைனல் ஆகணும்னா எங்கள் சீசனாக வாடா போலாம். சொல்லிட்டான். நேற்று கடைக்கு போனோம் ஃப்ரெண்ட்ஸ். போகும்போது பார்த்தா ஹோட்டலில் எடுக்கல. நாங்கள் வந்து சிம்பிளாக வாங்கி வீட்டிலே உட்காந்து சாப்பிட்டுட்டோம். ஏன்னா வீட்டில் செய்யவும் முடியல ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஷூட்டிங் ஆகுது, வேர்த்து கொட்டுது, ரொம்ப கேர் ஆகுது. இதில் வேறு வீலுக்கு வந்து கரண்ட்டு வந்து கட் பண்ணிகிட்டே இருக்கானுங்களா, ஒன்றுமே முடிய மாட்டேன்தா. அதனால சேர்த்து நேற்று வெளியே போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசி விளையாடிட்டு இருந்தோம். அதை ஷூட் பண்ண மறந்துட்டேன். அதுக்கப்புறம் முடியல. அப்படியே பேய் படம் போட்டா ஸ்வேதா டவுன்லோட் பண்ணி அதை பார்த்துட்டு அப்படியே படுத்து தூங்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog வீடியோ இதோடு முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்.